நீங்கள் வெளியே போய் சாப்பிட்றத விட ஒரு பெட்டரான பெஸ்ட்டான ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது மீடியம் சைஸில் கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு பவுலில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மீடியமான திக் பேஸ்ட்டாக வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடாக காய்ச்சின எண்ணெயை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். 5 நிமிஷம் சுடுதண்ணியில ஊற வச்ச இந்த காலிஃப்ளவரை எடுத்து அப்படியே நம்ம இந்த மிக்ஸில சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் பேட்டர் வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நீங்க 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இது எண்ணெயில இருந்து இந்த மசாலா எதுவும் பிரிஞ்சு வராது. அப்படியே வந்து இந்த காலிஃப்ளவர் கூட நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு காலிஃப்ளவர் போட்டு நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கூட மசாலா ஊதாம ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் 65 கடை டேஸ்ட்டை விட ஒரு பெஸ்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.